டே பாண்டி, நீ வேணா வீட்டுக்கு கிளம்புடா. வீட்டில் பல்லவன் தனியாக இருப்பான். பாவம், வீட்டில் சோழனும் இல்லை, அப்பாவும் இல்லை. அதனால நீ போய் பல்லவனை பார்த்துக்க, இங்கே சந்தாவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் பாண்டியனை வீட்டுக்கு கிளம்ப சொல்ல, அண்ணே என்னண்ணே விளையாடுறியா? அந்த ஊர்ல இருந்து 4-5 பேர் வரதா சொல்லியிருக்காங்க. இப்படி உங்களை எப்படி தனியாக விட்டுட்டு போக முடியும்? அதெல்லாம் பல்லவன் இருப்பான், அப்பா சீக்கிரம் வந்து பார்த்துப்பாரு. என்னாலலாம் இங்கேருந்து போக முடியாதுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டி பேசிக்கிட்டு இருக்க அதே நேரம் அங்கே சந்தாவோ அழுதுகிட்டு இருக்காங்க. சந்தா, நீ அழுவாத சந்தா, உங்கள் வீட்டிலேருந்து வரட்டும், அவங்க கிட்ட நான் பேசி வழி அனுப்பி வைக்கிறேன். நீ எதுக்கும் கவலைப்படாத. கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது நான் மட்டும்தான் உன் கழுத்தில் தாலியை கட்டுவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சந்தாக்கு சேரன் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்க அதே நேரம் இங்கே வேகமாக கதவு தட்டுற சத்தம் கேட்டு சந்தா பயப்பட, உடனே சந்தாவோட அண்ணமே, பையா அவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இருக்கிறத பார்த்தா இன்னுமுமே பிரச்சனை பெருசாயிடும். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. இங்கே பாரு அனிசு, நீ எதுக்கும் பயப்படாத, போய் கதவை தர அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் சொல்ல அனிசுமே போய் கதவை திறக்க அங்கே சந்தாவோட மாமா 4-5 ரவுடிங்களோட அங்கே வந்து வாசல் கிட்ட நிற்கிறத பார்த்ததும் சந்தா பயந்து போய் சேரன் பின்னாடி ஒளிய, சந்தா நீ எதுக்கும் பயப்படாத, நான் பார்த்துக்கிறேன். இங்கே பாருங்க, சந்தாவை நீங்கள் இப்போதைக்கு இங்கேருந்து கூட்டிகிட்டு போக வேண்டாம். ஏன்னா நான் சந்தாவை காதலிக்கிறேன், சந்தா என்ன காதலிக்கிறா. கல்யாணம்னு ஒன்று ஆச்சுன்னா அது எங்கள் 2 பேருக்கு மட்டும்தான். நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் அங்கே சந்தா மாமா கிட்ட பேச, சந்தாவோட மாமாவுமே ஹிந்தியில் பேச ஆரம்பிக்கிறாரு. என்னது, சந்தா கழுத்தில் நீயே தாலி கட்டுவியா? அப்போ நான் யாரு? சந்தாவுக்கு தாய் மாமன். சின்ன வயசுல இருந்தே கல்யாணம்னு ஒன்று ஆச்சுன்னா அது சந்தா கூட மட்டும்தான்னு நான் முடிவு பண்ணி வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது இங்கே வந்து கொஞ்ச நாளைக்கு வேலை செஞ்சா உடனே நீ கல்யாணம் பண்ணிடுவியா? தள்ளிப்போ. என்ன சந்தா, ஊரை விட்டு தெரியாமல் ஓடி வந்துட்டு இப்போ என்னமோ இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாம், இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த சந்தாவோட மாமா கேட்க, சந்தாவுமே உன்னை எனக்கு பிடிக்கல, எனக்கு இவரை தான் பிடிச்சிருக்கு. கல்யாணம்னு ஒன்று ஆச்சுன்னா அது இவர் கூட மட்டும்தான். தயவு செஞ்சு என்னை விட்டுடு, நான் ஊருக்கெல்லாம் வரமாட்டேன், எனக்கு ஒன்று பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சந்தா என்னதான் பேசினாலும் வந்த கோவத்துக்கு இங்கே சந்தா மாமா அங்கே சந்தாவை ஓங்கி ஒரு அறை கொடுக்குறாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா சின்ன வயசுலேருந்து ஓ மேலே நான் ஆசையை வளர்த்துருப்பேன். ஆனால் நீ என்னமோ இவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு இந்த ஊருக்கு வந்து நின்றுக்கிட்டு இருக்க. இங்கே பாரு, இப்போவே என் கூட கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சந்தாவோட கையை பிடிச்சி அங்கே சந்தாவோட மாமா இழுக்க, உடனே வந்த கோவத்துக்கு அங்கே இருந்த பாண்டியோ, டேய் முதல்ல கையை எடுடா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்ல, பாண்டிய அங்கே இருந்த ரவுடிங்க அடிக்க, உடனே சேரன் சந்தாவோட மாமாவை அடி வெளுத்து வாங்குறாரு. இதை பார்த்துக்கிட்டு பொறுத்துக்க முடியாத அனிசுமே, பையா நீங்கள் உங்கள் தம்பியை கூட்டிகிட்டு இங்கேருந்து போயிடுங்க, இவங்களை நான் எப்படியாவது சமாளிக்கிறேன். கண்டிப்பாக சந்தாவை இந்த இடத்த விட்டு நான் அனுப்ப மாட்டேன், நீங்கள் கிளம்புங்க, இவனுங்கெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அனிஸ் சொல்ல, என்ன அனிசு, இவனுங்கெல்லாம் ரவுடி மாதிரி இருக்கானுங்க, இவனுங்க கிட்ட சந்தாவை அப்படியே விட்டுட்டு போக சொல்றியா? அப்படியெல்லாம் கோழத்தனமா என்னால் விட்டுட்டு போக முடியாது. ஏ பாண்டி, என்னடா வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க, எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த சேரன் சொல்ல, இங்கே பாண்டியனும் சேரனும் சேர்ந்து சந்தாவோட மாமாவையும் கூட இருந்த அடியாட்களையும் நல்லாவே அடி வெளுத்து வாங்குறாங்க. கொஞ்ச நேரத்தில் அக்கம் பக்கத்துக்கு விஷயம் தெரிய வந்து அங்கே போலீஸுக்கு விஷயத்தை ஃபோன் பண்ணி சொல்ல, கொஞ்ச நேரத்தில் அங்கே போலீஸுமே வர, இன்னொரு பக்கம் இங்கே அடியாட்களில் ஒருத்தனும் சேரனோட தலையிலேயே ஓங்கி கட்டையால் அடிக்க, சேரன் அங்கேயே கீழே விழுந்து ரத்த வெள்ளத்தில் இருக்கிறத பார்த்ததும் இங்கே சந்தா ஓடி வந்து சேரனை தன்னோட மடியில் தூக்கி வச்சுக்கிட்டு அழ ஆரம்பிக்க, அங்கே வந்த போலீஸோ இங்கே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணி ஒரு பக்கம் ஆம்புலன்ஸ் வர, இன்னொரு பக்கம் சந்தா அங்கே இருந்த பாண்டி கூட இருந்த சந்தாவோட தாய் மாமான்னு எல்லாரையுமே அழைச்சிக்கிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. இன்னொரு பக்கம் வீட்டுக்கு வந்த நடேசனும் வீட்டில் யாருமே இல்லாததை பார்த்ததும் அங்கே இருந்த பல்லவன் கிட்ட, டேய் பல்லவா, எங்கடா வீட்டில் சேரனை காணோம், பாண்டியனையும் காணோம், இன்னொரு கடையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்திருப்பானே அப்படின்னு நடேசன் கேட்டுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் அதை கொஞ்சம் கூட காதில் வாங்காம போனவங்க இன்னும் ஆளை காணுமே அப்படின்னு பதட்டத்தோட அங்கே பல்லவன் இருந்துக்கிட்டு இருக்க, இங்கே நடேசன், டேய் ஒன்ன தண்டை கேட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த வீட்டு பெரிய மனுஷன்னு ஒரு வார்த்தை கேட்டா அதுக்கு இன்னொரு பதிலை சொல்லணும், அதை விட்டுட்டு வாசலையே பார்த்துக்கிட்டு இருக்க, என்னடா ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் கேட்க, நடேசன் கோபமாக பேசுறத பார்த்ததும் உடனே பல்லவன் இருந்துக்கிட்டு, ஆமாம் பெரியவர் தான் பேரு, ஆனால் ஒரு பிரச்சனையிலையும் தலையிட்டு அதை சரி பண்ணணும்னு கிடையாது. இங்கே பாருங்க,
ஏதோ சேரன் அண்ணன் காதலிக்கிறாருல்ல சந்தா, அவங்க வீட்டில் தாய் மாமா வந்து பிரச்சனை பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அதனால 2 பேருமே அங்கே பிரச்சனையை சரி பண்ணுறதுக்காக போயிருக்காங்க. போனவங்களை இன்னும் ஆளை காணுமேனு நானே பதட்டத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதில் என்னமோ நீங்கள் வந்து வேற நையன்னு போங்க. அப்படிக்கா போய் எப்பவும் போல் சாப்பிட்டுட்டு போய் அந்த கட்டிலில் போய் படுத்து தூங்குங்க. இதுதானே உங்களுக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பல்லவன் பேச, என்னடா சொல்கிற, சந்தாவோட வீட்டுக்கு போயிருக்காங்களா? ஏண்டா அவனுங்களாம் இந்திக்காரனுங்க, பார்க்கவே படு மோசமாக இருப்பானுங்க. அவனுங்க ஏதாவது பண்ணியிருந்தா என்னடா பண்ணுறது? ஆமாம், வீடு எங்கே இருக்குன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் பல்லவன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அதே நேரம் கான்ஸ்டபிள் இங்கே நடேசனோட வீட்டுக்கு வராங்க. டேய் என்னடா இது, போலீஸ் வந்திருக்கு சார், என்ன விஷயம் சார் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்க, ஆமாம் சேரன் யாரு? சேரன் என்னோட பையன்தான். அவங்கள ஸ்டேஷனில் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்காங்க. உங்களை இன்ஸ்பெக்டர் கூட்டிகிட்டு வர சொல்லி என்னை அனுப்பியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த கான்ஸ்டபிள் சொல்ல, இது கேட்டதும் நடேசனுக்கு ரொம்ப பதட்டமாகி, டே பல்லவா, நான் தான் சொன்னல ஏதோ பிரச்சனை ஆக போகுதுன்னு, பாரு எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்காங்களாம். சரி நான் கிளம்புறேன், இருங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பல்லவனும் நடேசனும் கான்ஸ்டபிள் கூட நேராக அங்கே போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வந்த நடேசனுக்கோ அங்கே ஏற்கனவே சேரன் தலையில் கட்டு போட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும் இங்கே நடேசனுக்கு ரொம்ப அதிர்ச்சியாகி, டே சேரா என்னடா இது, தலையில் கட்டு போட்டுக்கிட்டு இருக்க, ஒரே ரத்த காயமாக இருக்குது, என்னடாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த நடேசன் பதட்டத்தோட சேரனை பார்த்து கேட்க, உடனே பாண்டி இருந்துக்கிட்டு, அவனுங்க அடிச்சிட்டானுங்க. என்னது அடிச்சிட்டானுங்களா? டேய் நீங்களாம் ஆம்பளைங்க தானடா, ஏன் திரும்ப உங்களால் அடிக்க தெரியாதா? தெரியாமல் பேசாதீங்க, நாங்களும் தான் அடித்தோம். ஆனால் அதில் ஒருத்தந்தான் அண்ணனோட தலையில் அடித்து அண்ணன் கீழே விழுந்துருச்சு. அதனால தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் இப்போ ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க. டேய் என்னடா பிரச்சனை, எதுக்காகடா இப்படி ஸ்டேஷனில் வந்து உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நடேசன் கேட்க, பாண்டி நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்ல, ஏண்டா எதுக்காகடா இப்படி முட்டி மோதிக்கிட்டு இருக்க? ஏன் உன்னால் அந்த சந்தா கழுத்தில் தாலியை கட்ட முடியாதா என்ன? அதான் இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குல்ல. இனிமேலும் அந்த பொண்ணை தனியாக விட்டு வைக்கிறது சரிப்பட்டு வராது. அவனுங்கெல்லாம் இந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனாலும் கூட்டிகிட்டு போயிடுவானுங்க. அங்கே போய் கட்டாய தாலி கட்டி கல்யாணம் பண்ணாலும் பண்ணுவானுங்க. இங்கே பாரு, உன் முடிவை மாற்றிக்கிட்டு முதல்ல சந்தாவோட கழுத்தில் தாலியை கட்டுற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் ரொம்ப கோபத்தோட அங்கே சேரனை பார்த்து பேச, அப்பா அது அதெல்லாம் எதுவும் இல்லைப்பா, கண்டிப்பாக சந்தா எனக்கு தான், நான் தான் கல்யாணம் பண்ணுவேன். அவனுங்கள்ட்ட ஏதாவது பேசி அவனுங்களை இங்கேருந்து அனுப்பி வைக்கலாம், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. டேய் நான் எதுக்குடா கவலைப்பட போகிறேன், பாவண்டா அந்த பொண்ணு, உடனேயே காதலிச்சு கல்யாணம் பண்ணணும்னு அந்த பொண்ணு ரொம்ப ஆசையாக இருக்குடா. அந்த பொண்ணே உன் மேலே காதலை வச்சிருக்கும்போது நீ எதுக்காகடா அந்த பொண்ணு கழுத்தில் தாலியை கட்டாமல் என்னமோ நாட்களை கடத்திக்கிட்டு இருக்க? சீக்கிரமாக அவள் கழுத்தில் தாலியை கட்டுற வழியை பாரு. இன்ஸ்பெக்டர், என் பையன்தான் இன்ஸ்பெக்டர், என் பையனை அந்த சந்தா காதலிக்கிறா. இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்க. இது தெரியாமல் அந்த இந்திக்கார பையன், முட்டா பையன், அவன் என்னமோ சந்தா எனக்கு தான் வேணும்னு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். முதல்ல அவனுங்களை இங்கேருந்து அனுப்பி வைங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட இங்கே நடேசன் பேச, உடனே இன்ஸ்பெக்டரோ, இங்கே பாருங்கள் சார், இது அந்த பொண்ணுக்கிட்ட தான் சார் இருக்குது. அந்த பொண்ணு உங்கள் பையன் சேரனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லட்டும், அதுக்கப்புறமா நான் அந்த இந்திக்கார பசங்க கிட்ட பேசி இங்கேருந்து அனுப்பி வைக்கிறேன். முதல்ல அந்த சந்தா கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடேசன் கிட்ட இன்ஸ்பெக்டர் பேச, நடேசனும் இங்கே சந்தா கிட்ட ஏமா சந்தா, உனக்கு என் புள்ள சேரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு விருப்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் கேட்க, இங்கே சந்தாவுமே சேரனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு முழு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இன்னொரு பக்கம் அங்கே சந்தாவோட தாய் மாமாவோ, ஏய் சந்தா என்ன, உன்னை தேடி நான் வந்திருக்கேன், என்னமோ அந்த பிச்சைக்கார பையனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருந்த சந்தாவோட மாமா பேச, டே மூடிக்கிட்டு உக்காருடா, சந்தா என் புள்ள சேரனை கல்யாணம் பண்ணிக்க முழு சம்மதம் சொல்லிட்டா. டேய் சேரா, சீக்கிரமா இந்த தாலியை பிடி, முதல்ல அவ கழுத்தில் நீ தாலியை கட்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சேரன் கிட்ட கேட்க, சேரனும் தயங்கி சந்தாவையும் அனீஸையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறத இங்கே நடேசன் கவனிக்கிறாரு. ஏண்டா அனீஸு, என்னடா இது, இவன் சந்தாவை காதலிக்கிறான், சந்தா இவனை காதலிக்கிறா, அப்படி இருக்கும்போது எதுக்காகடா இவன் முழிச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான், எனக்கு ஒன்றுமே புரியலையே. டேய் முட்டா பையடே, இந்தடா புடிடா, இந்த தாலியை கட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் பேச, உடனே அங்கே இருந்த அனீஸ் இருந்துக்கிட்டு, பையாக்கு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க முழு சம்மதம் தான், ஆனால் நிலா சோழனை ஏற்றுக்கிற வரைக்கும் பையா சந்தாவோட கழுத்தில் தாலி கட்ட மாட்டேன்னு எங்கள் வீட்டில் ஏற்கனவே வந்து பேசிட்டாரு, அதனால தான் அவர் தயங்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அனீஸ் முழு உண்மையையும் போட்டு உடைக்க, இங்கே நடேசனும், டே முட்டாள், என்னடா முட்டாள்தனமாக பேசிக்கிட்டு இருக்க, இன்னைக்கு அடிச்சுப்பாங்க, நாளைக்கு ஒன்று சேர்ந்துருவாங்க, என்னைக்கா இருந்தாலும் நிலாவும் சோழனும் புருஷன் பொண்டாடி தான், அதை விட்டுட்டு என்னமோ முட்டாள் மாதிரி
இவ கழுத்துல தாலியை கட்ட மாட்டானா. என்னமோ தம்பியோட வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காக. உனக்கு என்ன புத்தி கெட்டு போச்சா? இப்படியே நீ யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் சந்தாவை அவங்க தாய் மாமன் தூக்கிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் சந்தா தான் வேணும்னு நீ அடாவடியா இருந்தாலும் கண்டிப்பா சந்தா உனக்கு கிடைக்க மாட்டா. அதோ இருக்கான் பாரு அந்த இந்திக்கார பையன், அவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவான். முட்டாள் முட்டாள். டே பாண்டி, என்னடா பார்த்துக்கிட்டு இருக்க? அந்த சோழனுக்கு ஃபோன் பண்ணி நிலாவை சீக்கிரமா போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாண்டி கிட்ட சொல்ல, பாண்டியுமே அங்கே சோழனுக்கு ஃபோன் பண்ணி, டே சோழா எங்கடா இருக்க? ஏண்டா இப்போதான் நாங்கள் கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கோம், பாதி தூரம் வந்துட்டோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவோம். என்னாச்சுடா இந்த நேரத்துக்கு ஃபோன் பண்ணியிருக்க? இல்லைடா, இங்கே நாங்கள் எல்லாரும் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கோம், சேரன் அண்ணனை போலீஸ் ஸ்டேஷனில் கூட்டிகிட்டு வந்து உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் ஒன்று விடாமல் அங்கே சோழன்கிட்ட சொல்ல, என்னடா பாண்டி இவ்வளவு நடந்திருக்கு, ஏன் என்கிட்ட முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லியிருக்க கூடாதா? நான் வந்து அவனுங்களை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பனே. ஆமாம், எந்த போலீஸ் ஸ்டேஷன்? இரு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நாங்கள் வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு சோழ் நிலாவை அழைச்சிக்கிட்டு அந்த வயசான தம்பதிகளை தன்னோட இடத்துல இறக்கி விட்டுட்டு நேராக இங்கே போலீஸ் ஸ்டேஷன் வராங்க. வந்த நிலாவோ வேக வேகமாக உள்ளே வந்து சேரன் உட்காந்துக்கிட்டு இருக்கிறத பார்த்ததும், என்னென்ன முன்னாடியே எங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்க கூடாதா? யாரு இவனுங்களை அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு நிலாவன் சோழனும் பதட்டத்தோடு கேட்க, உடனே அங்கே இருந்த சேரன் இருந்துக்கிட்டு, டேய் சோழா என்னடா, நிலாவை எதுக்காகடா இப்போ போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூட்டிகிட்டு வந்திருக்க? நீ முதல்ல நிலாவை கூட்டிகிட்டு வீட்டுக்கு கிளம்பு, இங்கே பிரச்சனை முடிஞ்சிடும், நான் வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் பேச, உடனே நடேசன் இருந்துக்கிட்டு, அடைச்சி வாயை மூடு, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இப்போ என்ன, நிலா சோழனை முழுசாக ஏற்றுக்கணும், அப்படி இருந்தாதான் நீ அங்கே சந்தாவோட கழுத்தில் தாலியை கட்டுவ, அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் கேட்க, உடனே இங்கே நிலாவோ முழிக்க ஆரம்பிக்கிறாங்க. அங்கிள் என்ன அங்கிள் சொல்கிறீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அட ஆமாம்மா, நீ சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் பொண்டாட்டியா இன்னும் வீட்டில் வாழல. என்னைக்கா இருந்தாலும் நீ வீட்டை விட்டு போயிடுவியோ? அவனுக்கு கல்யாணம் ஆன பிறகு, பாண்டியனுக்கு கல்யாணம் ஆன பிறகு நீ வீட்டை விட்டு போயிட்டனா அதுக்கப்புறம் சோழனோட நிலைமை என்னன்னு அவன் பயப்பட ஆரம்பிச்சிட்டாமா. அதனால தான் சந்தாவோட கழுத்தில் தாலி கட்டுறதுக்கு தயங்கிட்டு இருக்கான். பாவம் அந்த சந்தா பொண்ணை பாரு எப்படி அழுதுகிட்டு இருக்கு, அவளை பற்றி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் அங்கே சேரன் மனசில் இருக்க எல்லாத்தையும் ஒன்று விடாமல் நிலா கிட்ட சொல்ல, நிலவோ அழுதுகிட்டே இங்கே சேரன் கிட்ட வந்து, அண்ணே என்னண்ணே, நான் கண்டிப்பாக உங்கள் யாரையும் விட்டுட்டு நான் வீட்டை விட்டுலாம் போக மாட்டேனே. நீங்கள் சந்தோஷமாக சந்தா கழுத்தில் தாலியை கட்டுங்கண்ணே, அப்படி இல்லைனா சந்தாவை கண்டிப்பாக அவங்க ஊருக்கே கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா அங்கே சேரனை சமாதானப்படுத்தி பேச, சேரனுக்குமே அங்கே நிலா சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க. கண்டிப்பாக உங்கள் யாரையும் விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி கொடுக்க, இங்கே சேரனுக்கு ஒரு மனசில் சந்தோஷம் வந்து அங்கே ஸ்டேஷன்லையும் இன்ஸ்பெக்டர் கிட்ட எங்கள் 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணிக்க முழு சம்மதம் அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சந்தாவோட கழுத்தில் தாலியை கட்ட, இதை பார்த்துக்கிட்டு இருந்த தாய் மாமனும் அந்த ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே வெளியே போக, இன்னொரு பக்கம் இங்கே எல்லாருமே பூத்தூவி அங்கே சந்தாவையும் சேரனையும் சந்தோஷமாக வாழ்த்துறாங்க.